கத்திரப்ப சோஸ்திரம் திவானியவரை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாலை வேளையில் மறுபடியும் நாம் இணைந்து இணையதளத்தில் இணைந்து தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். தேவன் நம் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. தலையை வணங்கி ஜெபிப்போமாக. ஆண்டு நல்ல ஜீவன தேவன், நன்றி அப்பா. இந்த ராத்திரி வேலையில் உனக்கு அப்பா அப்பதாக அழைக்கிறோம். உங்களுடைய கிருபைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையில் நாங்கள் வசதி தியானிக்க இருக்கிறோம். எங்களோட பேசும் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கும் பொழுது பசத்த ஆவினால் நிரப்பி ஆசீர்வதி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பேருக்கு நிரப்ப பலப்படுத்தும். ஆண்டவரே, எங்களால் ஆலயத்தில் வந்து ஒன்று கூட முடியாமல் இருந்தாலும் அப்பா ஆவிலே ஒன்று கூடியிருக்கிறோம். பசாவை நிரப்பி பலப்படுத்தும். ஏசு கிறிஸ்து ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். இந்த வேளையில் நம்ம ஒரு பாடலை பாட கேட்போம். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே 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 கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. ரத்தமெல்லாம் உனக்காக, முள்முடி உனக்காக, ரத்தமெல்லாம் உனக்காக. பாவங்களை அறிக்கையிடு, பாவங்களை அறிக்கையிடு, பரிசுத்தமாகிவிடு, நீ பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கரம் பிரித்து அழைக்கின்றார், கரம் பிரித்து அழைக்கின்றார். கண்ணீரோடு ஓடி வா, நீ கண்ணீரோடு ஓடி வா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உடன் இருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடன் இருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காத்திடுவார், உன்னை கண்மணி போல் காத்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார்.
உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. மலை மேல் உள்ள பட்டணம் தம்பி, மலை மேல் உள்ள பட்டணம், நீ மறைவாக இருக்காதே, நீ மறைவாக இருக்காதே. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். வேத பாடம் ஏசாயா 41 அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 14 வரை. ஏசாயா 41 அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 14 வரை. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி இலச்சை அடைவார்கள். உன்னுடனே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடே போராடுகிறவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்றும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இது கடவுளுடைய வசனம். கடவுளுக்கே சோஸ்டம் உண்டாவதாக. நாம் தலைகளை வணங்கி ஜெபிப்போமாக. ஆண்டவர் நல்லவன், இப்பசுத்தர், ஜீவன் உள்ள தேவன், இந்த ராத்திரி வேலை நோக்கி அப்பா பிதாவின் அழைக்கிறோம் ஐயா. ஆண்டவரை பயப்படாமல் தகையாமல் நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்ன தேவன் ஆண்டவர். ஏனென்றால் உங்களுடைய கரங்களை பிடித்து ஏந்தி நடக்கிறபடியால் தைரியமாக இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை பலப்படுத்தும். பயம் வரும்பொழுது ஆண்டவரை பயத்தை எடுத்து போட்டு பலப்படுத்தி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் வசனத்தில் நாங்கள் தியானிக்கும் பொழுது நீர் பேசு வார்த்தை புதுப்பித்து ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். தேவன் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மறுபடியுமாக இந்த மாலை வேளையில் நாம் தேவனை ஆராதிக்க துதிக்க இணையதளத்தில் இணைந்திருக்கிறோம். தேவன் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் கிருபை எப்போதும் கூட இருந்து அவர் கரம் எப்போதும் உங்களை வழி நடத்தும். பயமில்லாமல் நாம் அவரை பின்பற்றுகிறவராக இருக்க வேண்டும். இன்றைக்கு நான் பேச போகிற தலைப்பு, பயப்படாதே, தேவன் நம்மளை கைவிடுவதில்லை. இதுதான் நம்மள இன்றைக்கு நான் பேச போகிறேன். இந்த சில நேரத்தில் நம்மளோட யோசனை அவ்வாறாக இருக்கும், தேவன் கைவிட்டு விட்டாரா? இந்த சூழ்நிலை, இந்த COVID-19 சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது நம்ம ஜெபம் பண்ண ஆனால் இந்த சீக்கு கூடிக்கொண்டே அதிகரித்து கொண்டே வருகிறது. தேவன் கைவிட்டு விட்டாரா? சாணங்க கேட்கிற கேள்வியாக தான். ஏன் தேவன் ஜெபத்தை கேட்கவில்லை? ஏன் இது நடக்கிறதாக இருக்கிறது? நம்ம தான் ஜெபிக்கிறோமே என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஏன் நடக்குது என்று சொல்லி தெரியவில்லை. ஆனால் தேவன்
சொல்லுகிற ஒரு வார்த்தை, பயப்படாத, நான் உன்னை கைவிடுவதில்லை. தேவன் நம்மளை கைவிடவே மாட்டார். நம்மளோட கூட வந்து நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கார். நம்ம தான் ஏசாயா 41 அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் தேவன் சொல்லுகிற வார்த்தை அதுதான், பயப்படாத. அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது, பிரச்சனை, ஆபத்து, கஷ்டம், துன்பத்தில் இருக்கும்போது தெய்வன் அவர்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாதுங்க, நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் என்று சொல்லுகிறவராக இருக்கிறார். நம்ம 14 வசனத்தை பார்க்கும்போது வாசிக்கும்பொழுது, யாக்கோபே என்றும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். உரத்த சத்தமா சொல்றார், உரைக்கிறார், சொல்றாரு, சத்தமா சொல்றாரு. அவர், நான் நிச்சயமா செய்வேன், நான் உங்களை கைவிட மாட்டேன். அவர் நம்ம தேவன், நம்மளை மீட்டெடுத்த இயேசு. நம்ம எப்படி பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்த தெய்வன், நம்மளை மரணத்தின் அழிக்கப்படாதபடி நம்ம நித்திய ஜீவனை கொடுத்து நம்மளை லோகத்துக்கு எடுத்துக்கொண்டு செல்லுகிற தெய்வன். ஸோ அவர் உரைக்கிறார். சரி, யாருக்கு உரைக்கிறார்? இதெல்லாம் பார்ப்போம். இது 8ஆம் வசனத்தை நாம் பார்ப்போமானால், அது யாருக்கு அவர் சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். தேவன், என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. ஒரே பேருக்கு வந்து 3 விதமான காரியங்களை அவர் சொல்லுகிறவராக இருக்கார். சிறு ஜனங்களை பார்த்து சொல்றாரு, என் தாசன், என் தெரிந்து கொள்ளப்பட்டவர், என் சிநேகிதனோட சந்ததி. இந்த 3 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். இந்த 3 இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொல்லும்பொழுது அவருக்கு கொடுக்கிற காரியங்கள் என்ன சொன்னா, அவர் சொல்றாரு, தாசன், என் தாசன், என் ஊழியக்காரன் என்று சொல்றாரு. ஊழியக்காரனுக்கு தேவன், அவரோட ஊழியக்காரனுக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை, அவரோட சிநேகிதனோட ஆபிரகாமின், அவர் சிநேகிதன் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்றாரு. ஆனால் இந்த 3 வார்த்தையை நாம் பார்த்தோம்னு சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்துவ புதிய ஏற்பாட்டில் நம்மளை பார்த்து சொல்லியிருக்கார். சிஷ்யர்களை பார்த்து, இயேசு விசுவாசித்து பின்பற்றுவர்களை பார்த்து, கிறிஸ்தவர்களை பார்த்து நமக்காக இயேசு அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறவராக. இதுதான் நம்ம இன்றைக்கி ஒப்பிட்டு பார்க்க போகிறவராக இருக்கிறோம். எப்படி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னாரோ, நான் பயப்படாதீங்க என்று சொல்லி சொன்னார், அதே போல தேவன் நமக்கும் சொல்லுகிறவராக இருக்கிறார். முதலாவதாக நாம் பார்ப்போம், யோவான் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனப்படுத்துவார். ஸோ முதலாவதாக ஊழியக்காரன் என்ன சொல்றாரு, என் தாசனாகிய இஸ்ரவேலே. அப்பனா தாசன், ஊழியக்காரன், என் தாசன், என் ஊழியக்காரன். அப்பனா இங்கே இயேசு யோவான் 12ஆம் அதிகாரத்தை சொல்றாரு, என் ஊழியக்காரன், நான் இருக்கிற தேவன் இருக்கிற இடத்துல, இயேசு இருக்கிற இடத்துல இருப்பாங்க. இயேசு நம்மளோடு இருக்கிறவராக இருக்கிறார். அவர் ஊழியம் செய்யும் பொழுது யார் இயேசுக்கு ஊழியம் செய்கிறார்களோ அவர்களை பிதா கனப்படுத்துவார். அவர் தாசனாக அவர் ஊழியம் செய்கிறார், அவர் பின்பற்றுகிறவராக, அவர் சொன்ன வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருக்கும், ஊழியக்காரராக இருக்கும் பொழுது தேவன் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிற காரியங்களை தான். இயேசு பரலோகம் எடுத்துக்கொள்வது முன்பாக சீஷர் சொன்னார், உலகம் போய் சீஷராக்குங்கள். தேவன் நம்மளுக்கு கொடுத்த ஊழியம் எல்லாருக்கும் நாம் நற்செய்தி, இயேசுவை பற்றி நற்செய்தியை சொல்லுற அந்த ஊழியத்தை இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறவராக இருக்கிறார். அதான் இயேசு நம்மளை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறவராக இருக்கு. அப்படின்னா யாருக்கு சொல்றாரு? இயேசுக்காக ஊழியம் செய்கிறவர்களை பார்த்து தேவன் சொல்றாரு, பயப்படாத, நான் கூட இருக்கேன்னு சொல்லுகிறவர். அப்புறம் ஊழியம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது அவருக்காக நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலைகளும், இந்த வேலையில் தேவைப்பட்டவர்கள், நம்ம தேவையை சந்திக்கிறவர்களாக இருக்கிறோமா, வேத வசத்தை போதிக்கிறவர்களாக இருக்கிறோமா, எந்த ஊழியங்கள் இந்த சூழ்நிலை நம்ம செய்து கொண்டு இருந்தாலும் சரி, தெய்வன் சொல்கிற வார்த்தை, பயப்படாதீங்க, அவர் நம்மளை கைவிடுவதே இல்லை.
நம்ம ரெண்டாவதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் தேர்ந்து கொண்டேன் என்று சொல்றாரு. ஸோ யோவான் 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவே கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். இயேசு சொல்றாரு, நம்ம இயேசுவை தேர்ந்தெடுக்கலாம். தெய்வம் நம்மளை தேர்ந்தெடுத்தா பிள்ளைகளாகும்படி, அவர் பிள்ளைகளாக தேர்ந்தெடுத்தபடியால் இப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்காரு? கனி கொடுக்கும்படி கட்டளை கொடுத்திருக்கிறவராக இருக்கார். கனி தெய்வம் நம்ம கிரியன், தெய்வனோட வார்த்தை அவரோட உண்மை உள்ளவனாக நாம் வாழுகிறவராக இருக்கோம். தெய்வம் நம்ம போதித்த காரியங்களே அதன் பிரகாரம் நாம் வாழுகிறவராக இருக்கிறோம். தெய்வன் தான் முதல்ல நம்மளை தேர்ந்து கொண்டார். இயேசு முதல் தேர்ந்து, தெய்வன் நம்மளை தேர்ந்து கொண்டபடியால் தான் தெய்வன் முதலாவது இயேசு உலகத்துக்கு அனுப்பி நமக்காக பாடுபட ரத்தத்தை சிந்த அவர் செய்தவராக இருக்கார். தெய்வன் முதல்ல நம்மளை தேர்ந்தெடுத்தார். இப்போ தெய்வனை பின்பற்றுகிறபடியால் கனி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் தெய்வன் இயேசு சொல்றாரு, நம்ம எப்படி கனி நிலைத்திருக்கும்படி, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி. அப்போ நம்ம கனி நிலைத்திருக்கலாம். நம்ம தேவனோட வார்த்தை கீழ்ப்படி. இன்னைக்கு நான் தேவனோட வார்த்தை கீழ்ப்படுகிறேன், நாளைக்கு சூழ்நிலைக்கு எட்டாப்புல நான் வாழுகிறவராக இருக்கிறோமா? இல்லை, எந்த சூழ்நிலையும் தேவன் வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கிறவராக இருக்கிறோமா? அதான் சொல்றாரு, நம்ம கனி நிலைத்திருக்கோம். கனி நிலைத்திருக்கோம் சொல்லும்போது, நேற்று நான் தெய்வனுக்கு கீழ்ப்படிந்து, என் வார்த்தை கீழ்ப்படிந்து, அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவனாக இருந்தேன். இப்போ இன்னைக்கும் நான் அதே போல நடக்கிறவனாக இருக்கிறேன், நாளைக்கும் அப்படிதான் நடப்பேன். ஒவ்வொரு அதே போல வாழும் போதும் சொல்றாரு, நிலைத்திருக்கணும் நம்ம கனி என்று சொல்லுகிறவராக இருக்கிறார். எபேசியர் 1:4 நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியால். உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டாராம். அவரோட நம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும், அன்புல பரிசுத்தம் உள்ளவர்களாகவும். ஏன்னா இயேசு நம்மளை கொடுத்த ஒரு கட்டளை, புதிய கட்டளை, உடைய நேசிப்பது போல பிறரை நேசி. நம் தேவனையும் அன்பு கூறணும், நம்ம மற்றவர் மேலே அன்பு கூறுகிறவராக இருக்கணும். அந்த அன்பு நம்ம நிலைத்திருக்கும்படி தேவன் எதுக்கு எப்போ தேர்ந்தெடுத்தாரா? உலகம் உருவாக்குவது முன்பாகவே தேர்ந்தெடுத்தேன் என்று சொல்லுகிறவராக இருக்கார். இதான் நம்ம ஏசாயா 41:9 வாசிக்கும் போது, நான் பூமி கடையாந்திரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்தேன். பழைய சொல்றாரு, உங்களை கடைசியிலிருந்து எடுத்துட்டு வந்தேன். ஆனால் இங்கே தேவன் சொல்றாரு, புதிய ஏற்பாட்டில் இயேசு உலகம் உருவாக்குறது முன்பாக நம்மளை தேர்ந்தெடுத்துட்டாரு. அவர் பிள்ளைகளாக ஆகும்படி தேவன் தேர்ந்தெடுத்தவராக இருக்கிறார். பிள்ளைகள் நம்ம அவரோட தாசனாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நாம். மூணாவதாக நாம் பார்ப்போமானால் சிநேகிதன். யோவான் 15:15 ஒருவன் தான் மன்னிக்கவும், யோவான் 15 வசனங்கள் 13, 14, 15. யோவான் 15 வசனங்கள் 13, 14, 15. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதனாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதன் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்று இயேசு சொல்லுகிறவராக. அப்போ இயேசு நம்மளை பார்த்து சிநேகிதன் என்று சொல்லுகிறவராக இருக்கிறார்.
நான் உங்களுக்கு கற்பித்த யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதனாக இருப்பீர்கள். அப்படின்னா இயேசு நம்ம கற்பித்த ஒவ்வொரு காரியம் செய்வோமானால், இயேசு நம்ம கற்பித்த மெயினான காரியம் எல்லாத்தையும் வந்து அன்பு, அதை தான் அவருக்கு முக்கியமாக நம்மளுக்கு கற்பித்தவராக இருக்கிறார். அதை நான் பின்பற்றும் பொழுது நம்ம வாழ்க்கையில் அந்த அன்பை நம்ம வாழ்க்கையில் ஒரு அடிப்படையாக வச்சு வாழும் பொழுது நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியையிலும் இந்த அன்பு இருக்குமானால், நாம் பேசுகிற வார்த்தை, நாம் செய்கிற கிரியைகளில் நாம் இயேசுக்கு சிநேகிதனாக இருக்கிறோம். நம்ம அவருக்கு சிநேகிதனாக இருக்கிறவராக இருக்கிறோம். அதனால தான் இயேசு என்ன பண்ண நமக்காக ஜீவனை கொடுத்ததான் சொல்றாரு, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒன்றுமில்லை. நமக்காக இயேசு மரித்தபடியால் நம்மளை அவர் சிநேகிதனாக மாற்றி இருக்கிறாரு. அது அன்பிலே பெரிய அன்பு எதுவுமே இல்லை. அந்த அன்பை நம்ம மற்றவருக்கு வெளிப்படுத்த வேண்டும், தெய்வனிடத்தில் நாம் காண்பிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதனால தான் இயேசு 15ஆம் வசனத்தை சொல்கிறாரு, யோவான் 15:15, இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, ஏன்னா ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதன் என்ற, ஏனெனில் என் பிதாவின் இடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். பிதாவிடத்தில் என்னென்ன கேள்விப்பட்டாரோ அதெல்லாம் நம்மள்கிட்ட அறிவிக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, பரிசுத்தாவியானவர், அவர் பரலோகம் போன பரிசுத்தாவியானவர் அனுப்புவார். ஏனென்றால் பிதாவோட இதெல்லாம் இயேசு கிட்ட இருக்கு. இப்போ பரிசுத்தாவியானவர் இயேசு கிட்ட எடுத்து எல்லாத்தையும் நம்மள்கிட்ட கொடுப்பாராம். எல்லாத்தையும் நம்மள்கிட்ட கொடுப்பாராம். நம்மளை சிநேகிதனாக அவர் நம்மளை மாற்றி இருக்கிறவராக இருக்கார். அதான் நம்ம பார்க்குற அந்த வசனத்தை நம்ம பார்த்து சொல்லும் போது 3 காரியம் யாருக்கு தேவன் சொல்றாரு, பயப்படாத தகையாதேன்னு சொல்லிட்டு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சிநேகிதன் ஊழியக்காரன். நாம் இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாரும் தேவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரரும் அவரோட சிநேகிதனாகவும் நம்ம இருக்கிறபடியால் தேவன் சொல்லுகிற காரியங்கள், நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடுவதில்லை என்று சொன்னேன். தேவன் நம்மளை வெறுத்து விடுவதில்லை. நம் பாவம் செய்யும் போது, தீமையான காரியங்கள் செய்யும் பொழுது, நம் பாவம் அறிக்கை செய்யும் பொழுது நம்மளை மன்னித்து திருப்பி ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். அவர் தான் சொல்றார், நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறவராக இருக்கார், கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறவராக இருக்கார். 10ஆம் வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னார், நீ பயப்படாதே, நான் உன்னோடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தெய்வன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதி வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். தேவன் சொல்லுகிற வார்த்தை. இந்த சிநேகிதன், இந்த தேவன் தேர்ந்து கொண்ட அவரோட சிநேகிதன், அவரோட ஊழியக்காரருக்கு சொல்லுகிறார். சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ பயப்படாதே, நான் வலது கரத்தை பிடித்து உன்னை தாங்க. எல்லா விதமான ஆபத்துலையும், நம்மளை கஷ்டமான இருக்கா, நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ஆகாரம் இல்லாமல் இருக்கிறோமா, பிரச்சனையாக இருக்கிறோமா, அவர் சொல்கிறார், பயப்படாத, என் கரமனை பிடித்து கொண்டு இருக்கிறது. நம்மளை கீழே விழாதபடி தேவன் பார்த்தோம். வேலை இல்லாமல் இருக்கிறோமா, பயப்படாதே. எப்போ எனக்கு வேலை கிடைக்கும், எப்போ எனக்கு நன்மை கிடைக்கும், எப்போ நான் வேலை கிடைச்சாதான் என்னோட கடனெல்லாம் தீர்க்க முடியும், பயப்படாதே. தேவன் எல்லாத்தையும் நம்மளுக்கு செய்து முடிக்கிறவராக, தேவன் உங்களுக்கு எல்லாத்தையும் செய்து முடிக்கிறவராக இருக்கா. அந்த நம்பிக்கையான அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம், உங்களுக்காக அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கார். உன் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். துணை நிற்கிற எந்த ஆபத்து, இந்த பிரச்சனையிலையும் அவர் நமக்கு துணை நிற்கிறவராக இருக்கிறார். நான் வாட்ஸ்அப்பில் ஒரு வசனம் வாசித்தேன். நம்ம பிரச்சனை ஒரு பெரிய கப்பலை போல் பிரச்சனையாக இருக்குமானால் பயப்படாதுங்க, அவர் ஒரு பெரிய சமுத்திரத்தை, அந்த கப்பல் போவதற்கு பெரிய சமுத்திரத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார், எழுதியிருந்தது. அப்புறம் பிரச்சனை எவ்வளவு பெருசாக இருந்தாலும்
அதை கடத்தி செல்வதற்கு பெரிய சமுத்திரத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கார். நம்ம நினைக்க கப்பல் தான் பெரிய கப்பல் என்று சொல்லி யோசிக்கிறோம். ஆனால் அந்த சமுத்திரம் எவ்வளோ பெருசாக இருக்கிறது. அதே போல் நம்ம வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது இதுதான் பிரச்சனை, இது பெரிய பிரச்சனை, பெரிய ஆபத்து, பெரிய கஷ்டம் நினைக்கிறோமா? தெய்வம் சொல்றார், துணை நிற்கிறேன். அது அப்படியே நம்ம வாழ்க்கையை விட்டு விலக்கி போக செய்வார். எப்படி அந்த கப்பல் அந்த கடல் அப்படியே மிதக்கி கரையை விட்டு தூரத்துக்கு போதும், அதே போல் நம்ம ஆபத்து, பிரச்சனை, துன்பங்கள், துயரங்கள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாமே நம்மளை விட்டு அப்படியே தூரம் விலகி போக கிருபை செய்கிற தேவனாக இருக்கிறார். அந்த நம்பிக்கை நம் தேவன் மேல் இருக்கும். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரர், சிநேகிதன். ஆதலால் அவர்களை கைவிட மாட்டார், துணை நிற்பார். அவர் தெய்வன் குறைக்கிறவர், இரட்சகராகி இயேசு நமக்கு சொன்ன வார்த்தை, வாக்கு கொடுத்த வார்த்தை. அதனால் அதை பிடித்து கொண்டு நாம் தலையில வணங்கி ஜெபிப்போமாக. ஆண்டவர் நல்லவன், பசு ஜீவன தேவன், இந்த ராத்திரி வேலை நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ பரிசுத்தர் ஐயா, நீ நல்லவர் ஐயா. ஆண்டவரே, எனக்கு பயந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவரே அப்பா, நீர் எங்களோட கூட இருக்கிற தேவன் அப்பா. நாங்கள் பயப்பட மாட்டோம் ஆண்டவரே, திகைக்க மாட்டோம் ஆண்டவரே, கலங்க மாட்டோம் ஐயா. பயப்படாத, தகையாது, நான் உன் தெய்வன்னு சொல்லி எங்களை பலப்படுத்துகிற தெய்வன் நீர் அப்பா. எங்கள் இருக்கிற சூழ்நிலையை நாங்கள் பார்க்கும் பொழுது மாறாதது போல் இருக்கிறது ஐயா, பிரச்சனை குறையாதது போல் இருக்கிறது ஐயா. ஆண்டவர், சுகவீனம் ஆண்டவரை குறையாமல் போய் கொண்டிருக்கிறது, பிரச்சனை குறையாமல் போய் கொண்டிருக்கிறது. எப்போதான் எங்கள் வாழ்க்கை சரியானபடி வருமோ, முந்தி இருந்தது போல இருக்குமோ என்று சொல்லி நாங்கள் யோசித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் நடக்காதது போல் இருக்கிறது ஐயா. ஆமாண்டவரே, ஆனால் நீர்களுக்கு கொடுத்த வார்த்தை, வாக்குக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பயப்படாத, தகையாதே, உனக்கு துணை நிற்கிறேன், உனக்கு வலது கரத்தை பிடித்து கொண்டிருக்கிறேன் சொன்ன தெய்வன் ஆண்டவரே. ஆமாப்பா, எங்களே ஆண்டவரே அப்பா, நீர் தேர்ந்தெடுத்தீர் ஐயா. உலகம் உருவாதுக்கு முன்பாகவே தேர்ந்தெடுத்தீர் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கும்படியாக, உம்முடைய ஊழியக்காரனாக இருக்கும்படியாக, உம்முடைய தாசனாக இருக்கும்படியாக ஆண்டவரே, உம்முடைய சிநேகிதனாக இருக்கும்படியாக. என்றால் எங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி ரத்தத்தை சிந்தி எங்களுக்காக பாடுபட்டபடியால் நாங்கள் உங்கள் சிநேகிதராக இருக்கிறோம் ஐயா. உங்களோட வார்த்தை கீழ்ப்படுது உமக்காக நாங்கள் வாழுகிறபடியால் ஆண்டவரே, உங்கள் தாசனாக உங்களோட ஊழியக்காரனாக இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை தேர்ந்தெடுத்து நன்றி அப்பா. நீ கைவிட தெய்வன் எல்லாத்தையும் நீ பாதுகாத்து கொள்வி மாற்றுவீர் ஐயா. ஆமா ஆண்டவரே, எல்லா பிரச்சனையும் ஆண்டவரே எங்களை விட்டு விலகி தூரத்துக்கு போகும் ஆண்டவரே. எல்லா துன்பங்களும், கஷ்டங்களும், கவலைகளும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை விட்டு தூரம் விலகி போகும் ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. நீ கிருபையின் தெய்வன் ஆண்டவரே. அதே இப்போ வேலையில் ஆண்டவரே, திருமணத்துக்காக வருகிற மேற்கு மலேசியா திருமணத்துக்காக ஒப்படைக்கிறோம் அப்பா. ஆசீர்வதியும் எங்கள் பேராயர் அருள் பொரு திரு ஸ்தீவனபரா கத்தில் ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதியும் கிருபை அவரோட கூட இருக்கட்டும், பாதுகாத்தரலும் அப்பா. செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களும் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே கீழ்ப்படி நடக்கிற செய்கிற ஒவ்வொரு வேலைகளும் என் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் சஃப்ரகன் பிஷப் ஆண்டவர், பிஷப் ஜேசன் செல்வஸ் காத்தில் ஒப்படைக்கிறோம். புதிதாக ஞாபகத்த இருக்கும் ஆண்டவரே சஃப்ரகன் பிஷப் இலாக் ஆர்ச்டிகன் ஸ்டீவன் சோ காத்தில் ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதியும் உடைய கிருபை அவரோட கூட இருக்கட்டும் அப்பா. பலப்படுத்த ஜெபிக்கிறோம் ஆண்டவர். செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களும் ஆசீர்வாதம். எல்லா ஆர்ச்டிகன்மார்கள் ஆண்டவரே, எல்லா ஆர்ச்டிகன்மார்கள் காத்து ஒப்படைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அவர்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் பலப்படுத்தும் அப்பா. ஒவ்வொரு போதகமார்கள், ஒவ்வொரு டீக்கன்ஸ்மார்கள், ஒவ்வொரு இவாஞ்சலிஸ் கிருபையின் ஆசீர்வதியும் அப்பா. இந்த வேலை அவர் ஊழியங்கள் வந்து செய்யும் பொழுது ஆண்டவரே அப்பா, ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பேரும் நீ பலப்படுத்த ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே, திருச்சபை திறக்கிற ஒவ்வொரு திருச்சபையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய பாதுகாப்பு நிரம்பி இருக்கட்டும் ஐயா. ஒவ்வொரு பேர் பலப்படுத்தும், பாதுகாத்தாலும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. சென்ட் பிலிப் அண்ட் சென்ட் ஜேம்ஸ் சர்ச் அங்கத்தினர் காத்துல ஒப்படைக்க ஒவ்வொரு பேரும் ஆசீர்வதியும் அப்பா. உங்களுடைய பிரசவரோட கூட இருந்து உங்களுடைய பலம் அவரை நிரப்பட்டும் ஆண்டவரே. எந்த சூழலில் இருந்தாலும் ஆண்டவரே, உண்மை அவரை நம்பி இருக்கிறபடியால் ஆண்டவரே அப்போ அவருடைய கரம் அவரை பிடித்திருக்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவருக்காக நீ துணை இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
பலப்படுத்தல் எல்லா பிரச்சனையும் ஆண்டவரே அவர் வாழ்க்கையை விட்டாண்டவர் அப்படியே விலகி போக கிருபை செஞ்சு ஜெபிக்கிறோம் அப்பா. எப்படி ஒரு கப்பல் ஆண்டவரே அப்பா கரையை விட்டு விலகி கடல் அப்படியே போகிறதோ அதே போல் எல்லா பிரச்சனைகளும் ஆண்டவரே அப்பா எங்க வாழ்க்கையை விட்டு விலகி போக கிருபை செய்யும் ஆண்டவரே. அதே வேளையில் அப்பா எங்கள் தேசத்துக்காக வருகிறோம். எங்கள் பிரதம மந்திரி முஹிதீன் யாசின் கத்தரை ஒப்படைக்கிறோம். ஏன் புத்தான் அகோங் எல்லா கேபினட் மினிஸ்டர்ஸ் எல்லாரையும் கத்தரை ஒப்படைக்கிறோம் அப்பா. தேசத்தை ஆண்டவரே பாலும் தேனும் ஒரு தேசமாக மாற்றும் அப்பா. ஆண்டவரே இந்த அரசியல் செறிப்பட கிருபை செஞ்சு வைக்கிறோம் அப்பா. வேதனை வாசிக்கிற வண்ணமாக எல்லாம் தலைவரையும் ஆண்டவரே நீர் தேர்ந்தெடுக்கிறீர் ஐயா. உம்முடைய சித்தம் இல்லாமல் அவர்கள் அங்கே இல்லை என்று வேதம் சொல்லி இருக்கிறபடியா உங்கள் சித்தத்தின் பிரகாரம் அங்கே அவருக்கு இருக்கிறபடியா உங்கள் சித்தத்தை செய்ய கிருபை செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் அப்பா. அடுத்த மாதம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெறும் இந்த பார்லிமெண்ட் சொல்லிக்கிறோம் அப்பா. ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நன்மைக்காக இருக்க வேண்டும் அப்பா. ஒவ்வொரு மந்திரிமார்களும் ஆண்டவரே தேச நன்மைக்காக அவர்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையும் அப்பா ஆசீர்வாதமாக இருக்க கிருபை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே வேளையில் அப்பா இந்த COVID-19 சுகவீனம் இந்த மலேசியா தேசத்தை வாட்டி கொண்டிருக்கிறது ஐயா. 21,000 ஜனங்கள் ஆண்டவரை இன்றைக்கு அந்த சுகவீனத்தினால் பாடுபடுகிறார்கள் அப்பா, அகப்பட்டு இருக்கிறார்கள். சுகதை தாரும் அப்பா. கோடிக்கணக்கான ஜனங்கள் அகப்பட்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அநேகர் சுகப்பட்டிருக்கிறார்கள் அப்பா. எல்லாருக்கும் சுகம் பெற வேண்டும் அப்பா. அநேகர் மரித்ததும் இருக்கிறார்கள் ஐயா. ஆண்டவரே அந்த சுகவீனத்தை மரித்து போன அவர்களோட குடும்பத்தினரை தொடும் அப்பா. ஆற்றி தேற்றி ஆசீர்வதிக்கவே ஜெபிக்கிறோம் அப்பா. அருமையானவர்களை இழந்து வருந்தும் இந்த காலத்தில் அப்பா நீர் தேற்றும் ஆண்டவரே. அப்பா இந்த வைரஸ் ஆண்டவரே அப்பா பரவாதபடி ஆண்டவரே ஒவ்வொரு பேர் பாதுகாத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ரத்த கொட்டலை எல்லாரையும் மறைத்து வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஆமாப்பா இவ்வாறாக ஆண்டவரே நாங்கள் வேத்தில் வாசிக்கும் போது ஆண்டவரே அப்பா வாசலில் ஆண்டவரே அந்த ரத்தத்தை தெளிக்கும் பொழுது ஆண்டவரே மரணம் தாண்டி போனதும் அதே போல் இந்த வைரஸ் ஆண்டவரே அப்போ ஒவ்வொரு பேர் மேலேயும் ரத்தம் யார் மேலே இருக்கோ அவங்க எல்லாரையும் தாண்டி போக நேரு கிருபை செஞ்சுபிக்கிறோம் அப்பா. அவர்கள் இந்த சரீரமானது ஆண்டவர் உங்களோட ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. ஆண்டவரே உங்களோட பரிசுத்தால் நிரப்பி இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அவர்கள் மேலாண்ட ஆண்டவரே எந்த வைரஸ் நுழையாதபடி ரத்த கொட்டலை மறைத்து கொண்டு பாதுகாக்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமாம் ஆண்டவரே சுகம் அளிக்கும் கரம் வல்லமை நிரம்பி இருக்கட்டும் அப்பா. ஹாஸ்பிட்டல் ஆண்டவரே டாக்டர் நர்ஸ்மார் கத்தரை படைக்கிறோம். அவர்கள் நல்ல ஞானத்துக்கு பலத்தை தெரிஞ்சுபிக்கிறோம் அப்பா. சோர்ந்து போயிருக்கிறார்கள் அநேகர் அவர்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்பா. பலத்தை கொடுத்து ஆசீர்வதி தேவத்துடன் அனுப்பி பணிவிடத்துடன் அனுப்பி ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்யும் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் படுக்கிற படுக்கை பத்தவில்லை ஆண்டவரே, ஆகாரம் இல்லாத வேலையில் ஆண்டவரே எல்லாத்தையும் கொடுக்கிறதே வெந்நீர் அப்பா. எவ்வாறாக வனாந்திரத்தில் ஜனங்கள் நடந்து வரும்பொழுது அப்பா நீர் ஆகாரத்தை கொடுத்து ஆண்டவரே படுக்கை இடத்தை கொடுத்து நீ பாதுகாத்த அதே போல் ஆண்டவரே இவர்களுக்கு தேவையை சந்தித்து நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் அப்பா. கிருபையினால் பலப்படுத்தி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே நீ நல்லவர் ஐயா, நீ பரிசுத்தர் ஆண்டவரே. நம்பியிருக்க ஒவ்வொரு பேரையும் ஆண்டு பாதுகாத்தது போல் இந்த மலேசியா தேசத்தில் ஆண்டவரே அப்பா உங்களோட சுகமளிக்கரம் வல்லமே நிரம்பியிருக்கட்டும் அப்பா. உலக தேசம் முழுவதும் ஆண்டவரே அப்பா இந்த சுகவீனம் ஆண்டவரே அநேக தேசத்தை தாக்கி கொண்டிருக்கிறது அப்பா. சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க வச்சு இந்த வேக்சின் ஆண்டவரே அது நல்ல சுகத்தை கொடுக்க வேண்டும். அந்த வேக்சினை பெற்றுக்கொடுக்க ஒவ்வொரு பேரும் தொடும் சுகத்தாலும் அவர் திரும்பி இந்த சுகவீனம் வராதபடி ஆண்டவரே பூர்ண சுகத்தால் ஒவ்வொரு வேக்சினை தொடும் ஆசீர்வதியும் எல்லாருக்கும் இந்த வேக்சின் ஆண்டவரே பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் அப்பா. கிருபை உங்கள் ஒவ்வொரு பேர் சூழ்ந்திருக்கட்டும் அப்பா. பாதுகாத்தலும் உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் நாங்கள் அப்பா. நாங்கள் உங்களுடைய தாசர் ஆண்டவரே, நாங்கள் உங்களால் தேர்ந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், நாங்கள் உங்களுடைய சிநேகிதனாக இருக்கிறோம் அப்பா. எங்களுக்காக நீ மரித்தீர். ஆதலால் ஆண்டவரே நீர் எங்களை கைவிடாமல் எங்கள் பக்கத்துடைய கவலமாக இருந்து பாதுகாக்கிற தேவன் நன்றி அப்பா. இந்த வேலை எங்கள் ஒவ்வொரு பலப்படுத்தும் ஆசீர்வதித்து வழிநடத்தி ஜெபிக்கிறோம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இனிநாத்து ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமென். நாம் கர்த்தர் ஜெபத்தை சேர்ந்து சொல்வோமாக. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக,
உம்மோட சித்தம் பரம்படத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றச்செயலை மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். நம் தேவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரநாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தை காக்க கடவுது பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய சர்வவல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நடத்திருக்கிறது. ஆமென். தேவன் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. இந்த இணையதளத்தை இணைந்து என்னோட இணைந்த ஆராதனையில் கலந்து கொண்டு நன்றி செலுத்துகிறேன். தேவன் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரத்திலும் வெள்ளிக்கிழமை மாலை 7:30 மணிக்கு நாம் இந்த ஃபேஸ்புக்கில் இணைந்து தேவனை ஆராதிப்போமாக. நன்றி. சொஸ்டம்.